உண்மை சம்பவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். வணக்கம் நண்பர்களே. டெக்னாலஜி வளர வளர இந்த காலத்தில் ஆபத்தும் அதிகமாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்படிங்கிறது உதாரணமாக சென்னையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது இன்றைய இளம் தலைமுறைகள் எப்போ பார்த்தாலும் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்னு சொல்லி டெக்னாலஜி பக்கமே தலை வச்சு படுத்திருக்காங்க. அதனால் அவங்களுக்குள்ள நிறைய நல்லது நடந்தாலும் சில இடத்துல சொல்லிக்க முடியாத சில துயர சம்பவங்களும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சென்னை ஆவடி பகுதியில் 8ஆம் வகுப்பு படிக்கிற 14 வயசு நிரம்பிய ஒரு மாணவி தன்னுடைய தாத்தா பாட்டியோட அரவணைப்பில் தான் வளர்ந்துக்கிட்டு வராங்க. இவங்களுக்கு அப்பா அம்மா கிடையாதுன்னு சொல்லப்படுது. தன்னுடைய தாத்தா பாட்டி கஷ்டப்பட்டு இந்த பெண்ணை படிக்க வச்சு ஆளாக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கனவோடு காத்திருக்கிற அந்த வேளையில் அந்த 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த பெண் செஞ்ச செயலால் ஒட்டுமொத்த குடும்பமும் தலை குனிஞ்சு நிற்கிது. இதுக்கெல்லாம் மூல காரணம் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இந்த பெண் எப்போவுமே படு பயங்கர பிஸியாக இருப்பாங்களாம். ஸ்கூல் முடிஞ்சு வந்த உடனே ஃபோனு கையுமாக தான் இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அரட்டை அடிக்கிறது, ரீல்ஸ் போடுறதுன்னு சொல்லி இந்த பெண் பயங்கர பிஸியாக இருந்திருக்காங்க. பொதுவாக இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்கள் தொலைதூரமாக இருக்கக்கூடிய தன்னுடைய தெரிஞ்ச நண்பர்களை ஒன்றிணைக்கிறதுல நம்பர் 1 செயல்படுது. அதனால் நிறைய நண்பர்களுக்கு இது வரப்பிரசாதமாக இருக்கிற சூழ்நிலையில் சில பேர் இதை மிஸ்யூஸ் பண்ணிட்டு வராங்க. சென்னை ஆவடியை சேர்ந்த 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய இந்த மாணவி என்ன பண்ணுறாங்கன்னா, முழு நேர பொழுதுபோக்கு இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் மூழ்கி கிடக்கிறதாம். அதனால் தனக்கு தெரிந்த நபர்கள், தெரியாத நபர்கள் என்று யார் கிடைச்சாலும் அவங்கக்கிட்ட சாட் பண்ணி ஃப்ரெண்ட்லியாக பேசுறது வழக்கமாக வச்சுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பொள்ளாச்சியிலிருந்து 19 வயது இளைஞன் வந்து திடீர்னு இந்த பெண்ணுக்கு ஹாய் சொல்கிறான். இந்த பொண்ணும் யாரு கிடைச்சாலும் விடுறதில்ல. உடனே இந்த பொண்ணும் ஹாய் சொல்கிறாங்க. உடனடியாக 2 பேரும் ஃப்ரெண்டாக மாறுறாங்க. இவங்க 2 பேரும் தன்னுடைய பேசிக் விஷயத்தை ஷேர் பண்ணுறாங்க. உங்கள் பேர் என்ன, என்ன ஊர், என்ன படிக்கிறீங்கன்னு சொல்லி பேசிக் விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நண்பர்களாக பழக ஆரம்பித்தவங்க சீக்கிரமே காதலர்களாக மாறிட்டாங்க. இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பழகிய 3 மாதத்திலே 2 பேரும் லவ்வர்ஸாக மாறின உடனே மணிக்கணக்கில் பேச ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய முகத்தை பார்க்கணும்னு சொல்லி அந்த பையன் கேட்கவும் இந்த பொண்ணும் வீடியோ கால் பண்ணுறாங்க. 2 பேருக்கும் ஒருத்தர் பார்க்கும் பொழுது பிடிச்சு போயிடுச்சு. தன் காதலிக்கிற பையன் இப்படி அழகாக இருக்கானு சொல்லி அந்த பெண்ணுக்கும், தான் காதலிக்கிற பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கலன்னு சொல்லி அந்த பையனுக்கும் மனசுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுச்சு. அதனால டெய்லியும் நாள் கணக்கில் வீடியோ கால் பண்ணுறதை வழக்கமாக வச்சுருக்காங்க. தன்னுடைய பேத்தி ஸ்கூல் முடிஞ்சு வந்த உடனே ஃபோனும் கையுமா இருக்காளே அப்படின்னு சொல்லி தாத்தா பாட்டிகள் எல்லாம் கண்டிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தாய் இல்லாத பொண்ணு, அப்பா இல்லாத பொண்ணு, நம்ம அரவணைப்பில் வளர்த்துட்டு வரோம், ஆனால் இந்த பொண்ணு நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாள்னு சொல்லி தாத்தா பாட்டிக்கு மனசு ரொம்ப வேதனைப்பட்டிருக்கு. இந்த காலத்தில் பெத்த அப்பா அம்மா பேச்சு கேட்காம இருக்கிற பிள்ளைகள் மத்தியில் தாத்தா பாட்டியில் ஏமாத்துறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த பெண் தாத்தா பாட்டி சொல்கிறத சட்டை பண்ணுறதே இல்லை. நீங்கள் யார் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்தில் அவங்களை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால தாத்தாவுக்கும் பாட்டிக்குமே ரொம்பவே மனசு வருத்தமாக இருக்கு. அப்பா இல்லாத பொண்ணை நம்ம வளர்த்து ஆளாக்கணும்னு நினைச்சோம், ஆனால் நாம இதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. அவள் மிரட்டுனா என்ன, ஒரு அப்பா அம்மா ஸ்தானத்திலிருந்து நாம அவளை மிரட்டுவோன்னு சொல்லி தாத்தா பாட்டியும் பயங்கரமாக கண்டிச்சு பேசும் பொழுது அப்போ ஃபோனை வைக்கிறது. ஆனால் தாத்தா பாட்டி எப்பவுமே வீட்டில் இருக்கிறதில்ல, அவங்க வேலைக்கு போய் தான் ஆகணுங்கிற சூழ்நிலை இருக்கும் பொழுது அந்த பொண்ணுக்கு இது சந்தர்ப்பமாக பயன்படுது. உடனடியாக ஃபோனும் கையுமாக இருந்துருவா. தன்னுடைய காதலனுக்கு ஃபோன் போட்டு வீடியோ கால் போட்டு பேசுறதுன்னு சொல்லி எப்பவுமே அரட்டடிக்கிறத வழக்கமாக வச்சிருக்கா. இதனால காலப்போக்கு எல்லை மீறி போறாங்க. அதாவது வீடியோ காலில் இருக்கிற அந்த இளைஞன் அந்த பெண்ணை அரைகுறை ட்ரெஸ்ல பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறான். அதனால அந்த பெண்ணும் தன் காதலனுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு வைக்கிறாங்க. இப்படி வீடியோ காலில் ரொம்ப மோசமான சூழ்நிலை உருவாகி இருக்கும் பொழுது இந்த பெண்ணோட வாழ்க்கை கண்டிப்பா அதல பாதாளத்தில் போக போகுதுன்னு சொல்லி தாத்தா பாட்டிக்கு இன்னும் கவலைகள் அதிகமாகிட்டு இருக்கு. ஒரு நாள் அந்த இளைஞனுக்கு மாணவியை நேரில் பார்க்கணும் அப்படின்னு ஆசை வந்திருக்கு. உடனடியாக தன் காதலிக்கு ஃபோன் போட்டு, நான் உன்னை நேரில் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் உடனடியாக சென்னைக்கு வரேன்னு சொல்லி பொள்ளாச்சியிலிருந்து கிளம்பி வந்திருக்கான். அந்த பொண்ணும் சரி நீ இன்னைக்கு வா அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணும் தன் காதலனுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. காதலியை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையில் பொள்ளாச்சியிலிருந்து பைக்கிலேயே அந்த பையன் சென்னைக்கு வந்திருக்கான். அங்கே வந்து ஆவடிக்கு போயிட்டு மாணவியோட வீட்டுக்கு முன்னாடி நின்று அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணும் தன்னுடைய காதலனை நேரில் பார்த்த ஆசையில் நான் உடனடியாக வரேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தாத்தா பாட்டி வீட்டில் இருக்கும் பொழுதே மேக்கப் போட்டுட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறா. இதை பார்த்துட்டு பாட்டி திட்டிருக்காங்க. என்னம்மா எங்கே கிளம்புறான்னு சொல்லும் பொழுது, என் ஃப்ரெண்டு ஒருத்தி வந்திருக்கா, அவளை பார்க்க போகிறான்னு சொல்லும் பொழுது, இல்லையே உன்னுடைய சைகை சரி கிடையாது, திடீர்னு மேக்கப்லாம் போட்டு கிளம்புறியே, இது நல்லது இல்லைம்மான்னு சொல்லி அந்த பாட்டி கண்டிச்சு பேசவும் ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணுக்கு பாட்டி மேலே கோபம் வந்திருக்கு. என்னுடைய காதலன் அவ்வளோ தூரம் பொள்ளாச்சியிலிருந்து பைக்கிலே வந்து எனக்காக வெயிட் பண்ணுறான், நான் லேட் பண்ணிட்டு இருக்கனே, இந்த பாட்டி வேற என்னை தொந்தரவு பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு கட்டத்தில் ஒட்டுமொத்த கோபத்தையும் பாட்டி மேலே காமிக்கிறாங்க. அதாவது பாட்டி தடுக்கும் பொழுது பாட்டியை இடித்து தள்ளி விட்டு போகிறாங்க.
இதனால பாட்டி கீழே விழுந்து மண்டையில அடிபடுது. அப்பா அம்மா ஸ்தானத்திலிருந்து தன்னை வளர்த்து ஆளாக்குற தன்னுடைய பாட்டியை இடிச்சு தள்ளுறமே, கீழே விழுந்து அவங்க மண்டையில அடிபட்டிருக்கேன்னு சொல்லி அதை கூட பார்க்காம காதல் மோகத்துல தன் காதலன் வந்திருக்கானே அவனுக்காக ஓடணுங்கிற ஆசையில அந்த பெண்ணும் ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. தன்னுடைய காதலன் சூர்யா நீண்ட நேரமா தன்னுடைய வீட்டு வாசல்ல தனக்காக காத்திருக்கான். நாம லேட் பண்ணலாமா, உடனடியா போகணும்னு சொல்லி தன்னை வளர்த்தி கொண்டிருக்கிற பாட்டியை கீழே அடிச்சு தள்ளிவிட்டு அந்த பெண் வேகமா பறந்து போறாங்க. தாத்தா வீட்டுக்கு வெளியே ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கும் பொழுது திடீர்னு வீட்டுக்குள்ள இருந்து தன்னுடைய பேத்தி சிட்டா பறந்து வெளியே வராளே, எங்க போறான்னு சொல்லி தாத்தா பார்க்கும் பொழுது தன்னுடைய தாத்தா கண்ணு முன்னாடியே அந்த இளைஞன் சூர்யா கூட பைக்கில் ஏறி சிட்டா பறந்து போறாங்க அந்த மாணவி. உடனடியா வீட்டுக்கு போயிட்டு தன் மனைவியை சண்டை போடலாம், பேத்தி இப்படி போறாளே நீ என்ன பண்றன்னு சொல்லி சண்டை போடலான்னு சொல்லி உள்ள போய் பார்க்கும் பொழுது அந்த பாட்டி கீழே விழுந்து கிடக்குறாங்க. அவங்கள தூக்கி விட்டுட்டு என்னாச்சுன்னு கேட்கும் பொழுது நம்ம பேத்தி சரியில்லைங்க, யாரோ ஒரு பையன் வீட்டு வாசல்ல வந்து நின்றுருக்கான், ஆனா என்கிட்ட பொய் சொல்லிட்டு வெளியே கிளம்புறா, நான் ஃப்ரெண்டை பார்க்க போறேன், என் தோழியை பார்க்க போறேன்னு சொல்லி அவள் பொய் சொல்றா, நான் கண்டிச்சு பார்த்தேன், ஆனால் என்னை இடிச்சு தள்ளி விட்டு கீழே விழுந்து அடிப்படுற அளவுக்கு என்னை ஆளாக்கிட்டு அவள் சிட்டா பறந்து போறாள்னு சொல்லும் பொழுது தாத்தாவுக்கு மேலும் குழப்பம் அதிகமாகுது. 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 14 வயசு மட்டுமே நிரம்பிய தன்னுடைய பேத்தியை யாரோ ஒருத்தன் காதல் வலையில வீழ்த்தி அவரை நாசம் செய்ய போறான்னு சொல்லி அந்த தாத்தாவுக்கு பயம் அதிகமாயிடுச்சு. உடனடியாக அந்த தாத்தா ஆவடி போலீஸாருக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. இது போல என் பேத்தி எப்ப பார்த்தாலும் இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பிஸியா இருப்பா, நாங்க கண்டிச்சு பார்த்தோம், அவ அடங்கல, ஆனா யாரோ ஒரு இளைஞன் கூட பைக்கில் ஏறி போறா, அவன் கண்டிப்பா என் பேத்தியை நாசம் செஞ்சிருவான், எப்படியே கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லி போலீஸாருக்கு தகவல் தெரிவிக்கவும் போலீஸாரும் உடனடியாக உஷாராயிட்டாங்க. சென்னை முழுக்க மாணவியை வலை வீசி தேடிருக்காங்க. அதற்குள்ள மாணவியை கூட்டிட்டு போன காதலன் சூர்யா தாம்பரம் பகுதியில் ஒரு லாட்ஜில் ரூம் போட்டு அந்த பெண்ணை அங்கே சீரழிக்க முயற்சி பண்ணியிருக்கான். தாம்பரம் பகுதியில் இருக்கிற ஒரு லாட்ஜுக்கு மாணவியை அழைத்து சென்று ரூம் புக் செய்தார் காதலன் சூர்யா. அப்போது லாட்ஜ் தரப்பிலிருந்து சூர்யா கிட்ட செல்போன் நம்பர் கேட்கவும் உடனடியாக தன்னுடைய காதலியை பார்த்துருக்காரு. காதலியும் நான் செல்போன் நம்பர் தரேன்னு சொல்லி தன்னுடைய தாத்தாவோட செல்போன் நம்பரை கொடுத்துருக்காங்க. லாட்ஜ் ஊழியர்களும் சம்பந்தமே இல்லாமல் 2 சின்ன பசங்க வந்து ரூம் புக் பண்ணுறாங்க, இது கண்டிப்பாக தவறான பாதைக்கு வழிவகுக்கும்னு சொல்லி தெரியாம ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, அதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம்னு சொல்லி அந்த நம்பருக்கு ரிஜிஸ்டர் பண்ணி அவங்களுக்கான ரூமையும் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த சிறுமி தன்னுடைய தாத்தாவோட செல்போன் நம்பரை கொடுத்ததால அந்த செல்போன் நம்பருக்கு இந்த குறுந்தகவல் போயிருக்கு. அதாவது உங்களுக்கான ரூம் ஒதுக்கப்பட்டது, இந்த லாட்ஜில் உங்களுக்கு ரூம் புக் செய்யப்பட்டதுன்னு சொல்லும் பொழுது அந்த மெசேஜை பார்த்து அதிர்ந்து போயிட்டாரு அந்த தாத்தா. உலகம் அறியாத தன்னுடைய பேத்தியை இப்படி யாரோ ஒருத்தன் காதல் வலை வீழ்த்தி நாசம் செய்ய போறானே, ரூம் புக் பண்ணிருக்கானு சொல்லி அதுக்குண்டான மெசேஜ் வந்திருக்கேன்னு சொல்லி உடனடியாக பயந்து போன அந்த தாத்தா இந்த தகவலை போலீஸாருக்கு சொல்லவும் அடுத்த அரை மணி நேரத்தில் அந்த லாட்ஜுக்கு போயிருக்காங்க போலீஸார். ஆவடியிலிருந்து தாம்பரத்துக்கு போலீஸார் விரைந்து சென்று அந்த மாணவியை அந்த லாட்ஜிலிருந்து மீட்டிருக்காங்க. இன்ஸ்டாகிராம் பக்கத்துல காதல் வலையை வீழ்த்தி 14 வயதான அந்த மாணவியை நாசம் செய்ய காத்திருந்த அந்த இளைஞன் சூர்யாவை போலீசார் கைது செய்து போக்சோவில் உள்ள தள்ளியிருக்காங்க. மாணவி கிட்ட போலீஸார் அறிவுரை சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க, இது போல தப்பு பண்ணக்கூடாது, இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க, இது போல தவறில் மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லி அந்த மாணவியை கண்டிச்சு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அதன் பிறகுதான் அந்த மாணவியை பற்றிய இன்னொரு சுயரூபம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஏற்கனவே இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் மணிகண்டன் அப்படிங்கிற ஒரு இளைஞரோடு இந்த மாணவி பழகி வந்திருக்காராம். அப்போது இதே போல ஒரு பெரிய பிரச்சனையாகி அது சம்பந்தப்பட்ட வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிறதா போலீஸாருக்கு தகவல் வரும்பொழுது போலீஸார் அந்த மாணவியை என்ன செய்யறதுன்னு பார்த்துருக்காங்க. ஏற்கனவே இதே போல ஒரு வேலையை பண்ணி அதுக்கு உண்டான கேஸு இன்னும் நிலுவையில் இருக்கும் பொழுது மறுபடியும் அதே தவறு செய்யறியன்னு சொல்லி அந்த மாணவியை போலீஸ் தரப்புல பயங்கரமா கண்டிச்சிருக்காங்க. நீ இது போலவே தவறான பாதையில பயணம் செஞ்சினா கண்டிப்பா உன்னுடைய வாழ்க்கையை யாரும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி தாத்தா பாட்டி கூட அனுப்பி வச்சதா இணையதளத்துல செய்திகள் வெளிவந்தவன இருக்கின்றன. இன்றைய நவீன காலகட்டத்தில் டெக்னாலஜிங்கிறது நாட்டை வளர்ச்சி பாதையில் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனாலும் சில மாணவ மாணவிகள் இளைஞர்களை அவங்கள அழிவு பாதைக்கும் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு தான் இருக்குது. ஆனால் நம்ம யார் கையை பிடிக்கிறோம் அப்படிங்கிறது தான் அதில் முக்கியமாக பார்க்கப்படுது. இந்த மாணவி இது போன்ற வெகுளித்தனமாக யாரு கிடைச்சாலும் பரவாயில்ல, நம்ம அவங்கள்ட்ட அரட்டை அடிக்கலாம், எங்கே வேணாலும் சுதந்திரமாக சுற்றலான்னு சொல்லி இது போன்ற சில மாணவிகள் எடுக்கிற முடிவால் அவங்க தனக்கு தானே குழி வெட்டி அதில் போய் படுத்துக்கிறது சமமாக இருக்குன்னு சொல்லி சில பேர் வேதனையோடு தெரிவிக்கிறாங்க. வீட்டில் படிக்கிற பிள்ளைகள் இது போல மணிக்கணக்கில் செல்போன் நோண்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பேரண்ட்ஸு கண்டிப்பாக அதை கண்டிக்கணும், அதை பார்க்கணும். தன்னுடைய மகள் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இருந்தானா தன்னுடைய மகள் கூட யார் யார் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லி பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்க தனக்கு தெரிஞ்சவங்களான்னு சொல்லி முதல்ல
பேரண்ட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கணும்னு சொல்லி விழிப்புணர்வாக சில பேர் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இது போன்ற உண்மை சம்பவங்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வர வேண்டும் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சோசியல் உண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்.